அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 11ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். எழுத்தாளர்கள் வெளி ரங்கராஜன் மற்றும் யூமா வாசுகி ஆகியோருக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது சென்னையில் ஏப்ரல் 16ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. அயல் நாடுகளில் பணிபுரிந்து தாய்நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆசிய குண்டு எறிதல் சாம்பியன் மன்பிரீத் கவுர் ஊக்க மருந்து தடை சோதனை முடிவுகளை மறைத்தார் என்று 4 ஆண்டுகள் தடை விதித்து தேசிய ஊக்க மருந்து ஆணையமான நாடா உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிகவும் வயதான கால்பந்தாட்ட வீரர் என்ற பெருமையை இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஐசாக் ஹாயிக் பெற்றுள்ளார். இவருடைய வயது 73. ISO தரச்சான்றிற்கு முதல் முறையாக இந்தியாவில் கவுஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் புதிய பிரசிடெண்டாக விக்ரம்ஜித் சிங் சகானே நியமிக்கப்பட்டுள்ளார். AIMA மேனேஜிங் இந்தியா அவார்ட் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் அவார்ட் அசீம் ஹச் பிரேம்ஜி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டிடியூஷன் பில்டர் அவார்ட் பிரதாப் சி ரெட்டி என்பவருக்கு வழங்கப்பட்டது. வேர்ல்டு ஹோமியோபதி டே ஏப்ரல் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அல்ட்ரா லோ எமிஷன் ஜோன் முதல் முறையாக லண்டனில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. போல்ட் குருஷேத்ரா 2019 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆர் பழனிசாமி. ஸோ ஆர் பழனிசாமி தான் தமிழ்நாடு மாநில புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. புதன்கிழமை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 17வது மக்களவைத் தேர்தலில் முதல் கட்டமாக எத்தனை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் 11ஆம் தேதி நடைபெற்றது? ஸோ இந்தியாவில் 17வது மக்களவைத் தேர்தலில் முதல் கட்டமாக எத்தனை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் 11ஆம் தேதி நடைபெற்றது? ஸோ 11ஆம் தேதி 17வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 தொகுதிகள், அதாவது 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள், டோட்டலாக 20 இடங்களுக்கு 20 மாநிலங்களுக்கு 91 மக்களவைத் தொகுதிகளில் முதல் கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றிருக்குது. இது 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. விஸ்டன் 2018க்கான உலகின் முதன்மை கிரிக்கெட் வீரர் விருது வென்றவர் யார்? ஸோ விஸ்டன் 2018க்கான உலகின் முதன்மை கிரிக்கெட் வீரர் விருது வென்றவர் யார்? ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ இது ஆப்ஷன் இல்லை, நான் கீழே பிடிஎஃப் கொடுக்குறப்ப நான் ஆப்ஷனாக கொடுத்துறேன். விராட் கோலி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவர் தான் விஸ்டன் புத்தகத்தில் 2018ஆம் ஆண்டுக்கான உலகின் முதன்மை கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி முதன்மை கிரிக்கெட் வீராங்கனை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் மகளிரணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா வாங்கியிருக்காங்க. இந்த விராட் கோலி 3வது முறையாக வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த விஸ்டம் உலகின் முதன்மை T20 பந்து வீச்சாளர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரஷீத் கான் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரஷீத் கான். உலகில் முதல் முறையாக படமெடுக்கப்பட்டுள்ள கருந்துளையின் பெயர் என்ன? ஸோ உலகில் முதல் முறையாக படமெடுக்கப்பட்டுள்ள கருந்துளையின் பெயர் என்ன? M87. ஸோ M87 அப்படிங்கிற ஒரு கருந்துளை தான் உலகத்தில் முதல் முறையாக படம் எடுத்துருக்காங்க. இந்த கருந்துளை படம் எடுக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது அண்டவெளியோட அதிசயமாக இந்த கருந்துளை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கருந்துளை அல்லது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசியர் 87. ஸோ இதோட பேர் மேசியர் 87. இது மட்டும் இல்லை, இன்னொன்றும் படம் எடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா சஜிட்டேரியஸ் ஏ. இந்த M87 இருக்கு இல்லையா, இது நம்ம பூமியிலேருந்து எத்தனை ஒளியாண்டு தொலைவில் இருக்குது அப்படின்னா 6 கோடி ஒளியாண்டு தொலைவில். ஒரு சில இதில் 5.5 போட்டிருக்காங்க, ஒரு சில 5 கோடி போட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 6 கோடி ஒளியாண்டு தொலைவில் M87 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சஜிட்டேரியஸ் ஏ அப்படிங்கிற துளை 26,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இதை வந்து உலகத்தில் முதல் முறையாக வந்து படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எடுத்துருக்கிறது வந்து உதவுன நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா, ஸ்பெயின், மெக்சிகோ, சிலி. ஸோ அமெரிக்கா, ஸ்பெயின், மெக்சிகோ, சிலி. அதே மாதிரி இந்த கருந்துளை அப்படிங்கிற பேரை வந்து முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா 1967 வந்து ஜான் வீலர் அப்படிங்கிறவங்க தான் கருந்துளை அப்படிங்கிற பேரை வந்து உலகத்துக்கு பிரபலப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாலே வந்து அழைச்சிட்டாங்க. ஆனால் பிரபலப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 ஜான் வீலர் அப்படிங்கிறவங்க பிரபலப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே வந்து தெரியற அளவுக்கு வச்சுக்கிட்டது யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். தமிழக தேர்தல் பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ தமிழக தேர்தல் பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அசுதோஷ் சுக்லா. ஸோ அசுதோஷ் சுக்லா தான் தமிழக தேர்தல் பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் தேர்தல் வந்து என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா 18ஆம் தேதி, ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து நடக்க போகுது. தேசிய கார்டியோலஜி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ தேசிய கார்டியோலஜி மாநாடு எங்கு நடைபெற்றது? லக்னோ. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ அப்படிங்கிற இடத்துல வந்து தேசிய கார்டியோலஜி மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது. இதை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவுக்கான 17வது உலக பொருளாதார மன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவுக்கான 17வது உலக பொருளாதார மன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜோர்டான். ஸோ ஜோர்டான் அப்படிங்கிற இடத்துல தான் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவுக்கான 17வது உலக பொருளாதார மன்ற மாநாடு வந்து நடைபெற்றது. ஜோர்டான் அப்படிங்கிறது ஒரு நாடு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஆண்ட மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லலாம். உலக பொருளாதார மன்றத்தோட தலைவர் பெயர் என்ன அப்படின்னா கிளவுஸ் ஷ்வாப். சிஆர்பிஎஃப் வீர் பாரிவர் என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? ஸோ சிஆர்பிஎஃப் வீர் பாரிவர் என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஸோ குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் சிஆர்பிஎஃப் வீர் பாரிவர் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது எதுக்காக இந்த செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த வீரர்கள் மற்றும் அவங்களோட குடும்பங்களுக்கு அரசோட நலத்திட்ட உதவிகள் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த சிஆர்பிஎஃப் வீர் பாரிவர் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விக்ரம்நாத். ஸோ விக்ரம்நாத் அப்படிங்கிறவங்க ஆந்திர பிரதேசத்தோட புதிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெஞ்சமின் நெட்டன்யாகு என்பவர் எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார்? ஸோ பெஞ்சமின் நெட்டன்யாகு என்பவர் எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார்? இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் நாட்டோட பிரதமராக பெஞ்சமின் நெட்டன்யாகு அப்படிங்கிறவங்க பதவியேற்றுக்கிறாங்க. இவங்க வந்து 5வது முறையாக பதவியேற்கிறாங்க. ஸோ 5வது முறையாக. கூகுள் விங்ஸ் முதல் முறையாக எங்கு ட்ரோன் வர்த்தக சேவையை அறிமுகம் செய்துள்ளது? ஸோ கூகுள் விங்ஸ் முதல் முறையாக எங்கு ட்ரோன் வர்த்தக சேவையை தொடங்கி உள்ளது? ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் கூகுள் விங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து முதல் முறையாக ட்ரோன் வர்த்தக சேவை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ட்ரோன் மூலமாக டெலிவரி பண்ணுறது. ஓகேங்களா? ஏதாவது இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ட்ரோன் மூலமாக டெலிவரி பண்ணுறது தான் இந்த ட்ரோன் வர்த்தக சேவை அப்படிங்கிறது. கூகுள் விங்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ டெஸ்டிங் எப்போ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2014 வந்து டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ட்ரையல் சர்வீஸாக பின்லாந்தில் அறிமுகம் செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த கூகுள் விங்ஸ் நிறுவனம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. தினசரி திருப்பதி பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். மறையூர் ஜாக்கரிக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஸோ மறையூர் ஜாக்கரிக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? கேரளா. 17வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? ஸோ 17வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? 7. ஸோ இன்றைய கேள்விகள் 16வது மக்களவையின் பதவிக்காலம் எப்போது முடிவடைகிறது? ஸோ 16வது மக்களவையின் பதவிக்காலம் எப்போது முடிவடைகிறது? அடல் ஆகார் யோஜனா எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ அடல் ஆகார் யோஜனா எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.